டிஎன்சிடி நிறுவனம் சார்பில் கோவையில் மேக்னம் சிட்டி திட்டம் அறிமுகம். 90 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியமுள்ள கேஜி குழுமத்தின் அங்கமான டிஎன்சிடி நிறுவனம் கோவை கொடிஷியா மற்றும் டைடல் பூங்காவிற்கு அருகில் நவீன குடியிருப்பு சமூகமாக மேக்னம் சிட்டி என்னும் அடுக்குமாடி குடியிருப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள் 3 நாட்கள் நடைபெறும் கலாச்சார விழா மேக்னம் கொண்டாட்டம் மூலம் இந்த அறிமுக விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இதில் துடிப்பான நடன நிகழ்ச்சிகள், புகைப்பட அரங்குகள், குழந்தைகளுக்கான ஓவிய பட்டறைகள், கேரிச்சேச்சர் என்னும் கேலி சித்திரை கலைகள் உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. ஏன் மேக்னம் சிட்டி திட்டம் நகரின் மைய பகுதியான கொடிஷியா மற்றும் டைடல் பூங்காவிற்கு அருகில் உருவாகி வருகின்றது. ஃப்ரீ காஸ்ட் கட்டுமான தொழில்நுட்பத்தில் கோவையில் குடியிருப்பு வீடுகளை அறிமுகப்படுத்திய முன்னோடி நிறுவனமாக டிஎன்சிடி உள்ளது. இந்த தொழில்நுட்பம் மூலம் தரமான கட்டிடம், விரைவான ஒப்படைப்பு, குறைந்த பொருள் விரயம் மற்றும் நீண்ட கால ஆயுள் ஆகியவற்றை உறுதி செய்கின்றது. இன்றைய நவீன வாழ்க்கைக்கு ஏற்ப இங்கு வசிப்பவர்களின் வாழ்வு தரத்தை மேம்படுத்த விளையாட்டு வசதிகள், உடற்பயிற்சி மையங்கள், சமூக நிகழ்ச்சிக்கு ஏற்ற மண்டபங்கள், பசுமையை ஊக்குவிக்கும் வசதிகள் என பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன. சிறப்பு சலுகையாக 2 PHD அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் 56.99 லட்சம், மார்க்கெட் விலை ரூபாய் 75 லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல 3 PHK அடுக்குமாடி குடியிருப்புகள் ரூபாய் 74.99 லட்சம், மார்க்கெட் விலை ரூபாய் 95 லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளன. டிஎன்சிடி நிறுவனம் கோவையில் 90 ஆண்டுகால நம்பிக்கையை பெற்ற கேஜி குழுமத்தின் அங்கமான டிஎன்சிடி நிறுவனம் 25க்கும் மேற்பட்ட குடியிருப்பு திட்டங்களை கட்டி முடித்து 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தரமான வீடுகளை வழங்கியுள்ளது. கோவையின் கட்டுமான வளர்ச்சியில் இந்நிறுவனம் ஒரு முக்கிய பங்காற்றி வருகின்றது. ஃப்ரீ காஸ்ட் கட்டுமான தொழில்நுட்பத்தில் வீடு கட்டுவதில் அறிமுகம் செய்வதன் மூலம் இத்துறையில் புதிய உயரத்தை எட்டியுள்ளது. என் பேர் சஞ்சனா விஜயகுமாருங்க. நான் டிஎன்சிடி கம்பெனியோட கோ-ஃபவுண்டர். மை நேம் இஸ் ஜோஷ்வா, டிஎன்சிடியில் சீனியர் மார்க்கெட்டிங் மேனேஜர். என்னோட பேர் மிஸ்டர் சண்முக சுந்தரம். நான் அங்கே சேல்ஸ் மேனேஜராக டிஎன்சிடியில் ஒர்க் பண்ணுறேன். டிஎன்சிடி வந்து ஒரு கேஜி குரூப்போட கம்பெனி. கேஜி வந்து கோயம்புத்தூரில் வந்து ஒரு ட்ரெடிஷன் ஆஃப் ட்ரஸ்ட் சின்ஸ் 1932. 90+ இயர்ஸில் இருக்கிறோம். மெனி வெர்டிகல்ஸில் இருக்கிறோம், ஃப்ரம் டெக்ஸ்டைல்ஸ் டு எஜுகேஷன் டு ஹெல்த் கேர். ஸோ டிஎன்சிடி பார்த்திங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு ஒரு நீட் இருக்கிறதுனால. ஸோ பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் 15 இயர்ஸ் வந்து நம்ம ஓவர் 25 ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறோம். 4000+ ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்காங்க. எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாமே மெனி ஆஃப் தெம் வந்து ஃபஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are launching our new project மேக்னம் சிட்டி. மேக்னம் சிட்டியில் வந்து 1, 2 and 3 BHK அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக 160 அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. மேக்னம் சிட்டியோட மெயின் யூஎஸ்பி வந்து லொக்கேஷன். ப்ரைமான லொக்கேஷனில் இருக்குது. கொடிசியா பக்கத்தில் இருக்குது, டைடல் பார்க்கு பக்கத்தில் இருக்குது, ஈஸி ஆக்சஸ் டு அவினாஷி ரோட். ஸோ பார்த்திங்கன்னா another big advantage with மேக்னம் சிட்டி, நம்ம வந்து ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். ப்ரீகாஸ்ட் வந்து ரொம்ப மாடர்னான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. இதனால் வந்து வீடு வந்து ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளாக இருக்கும், ஹை குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் வந்து மாடல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சைட்டில். ஸோ கஸ்டமர்ஸ் கேன் விசிட் போத் 2 and 3 BHK மாடல் அப்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்னு பார்த்துடலாம். மேக்னம் கொண்டாட்டம் சொல்லி ஒரு திருவிழா மாதிரி நடத்துகிறோம் நெக்ஸ்ட் 3 days, September 5, 6 and 7. ஸோ வந்து இன்வைட்டிங் எவ்ரிபடி டு கம் வித் தேர் ஃபேமிலிஸ் டு என்ஜாய் திஸ் ஃபெஸ்டிவ் வீக்கெண்ட். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் டைம். நம்பர் 1 பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரோட மாஸ்டர் பிளான் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம் புது மாஸ்டர் பிளான் வந்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல ரோட் மேப். நெக்ஸ்ட் 16 இயர்ஸ் வந்து கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு நல்ல ப்ளூ பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். அது மாதிரி கோவிட்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுசிங் வந்து ரியல் எஸ்டேட் வந்து பூம் ஆகிட்டுருக்கு. நிறையா வந்து எம்என்சிஸ், ஜிசிசிஸ் வந்து கோயம்புத்தூருக்கு வந்துட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டும் 1.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃபீஸ் ஸ்பேஸ் அப்சார்ப் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 15,000 புது ஜாப் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு.
ஸோ வந்து நிறையா ரியல் எஸ்டேட் ஹவுசிங்க்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக ஏறிட்டு போகும். ஸோ இது வந்து ஒரு ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் ரியல் எஸ்டேட். ஸோ ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சூஸ் அ டெவலப்பர் லைக் டிஎன்சிடி. ஏன்னா நல்ல ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. இது வந்து ஒரு கேஜி குரூப் கம்பெனி அண்ட் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ இன்வைட்டிங் எவ்ரிபடி ஃபார் த மேக்னம் கொண்டாட்டம் ஆன் September 5, 6 and 7. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு சொல்லி நாங்கள் வந்து செல் பண்ணுறதில்ல. ஒரு 2 BHK பார்த்தீங்கன்னா ஒரு 5699 வருங்க. 3 BHK வந்து 74,99,000. ஸோ அப்படி தான் டிஃப்ரெண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. 800 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 3 BHK வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. 7499 வருங்க. 99,000 ஆமாம். 400 ஸ்கொயர் ஃபீட் UDS வருங்க. ஆமாங்க. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ரொம்ப ப்ரைமான லொக்கேஷன். ஸோ எல்லாமே ஈஸி ஆக்சஸாக இருக்குது. அது தவிர வந்து நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்குறோம் இந்த ப்ராஜெக்டில். கிட்ஸ் ப்ளே ஏரியாலேருந்து ஜிப்பிலேருந்து மெனி லைஃப் ஸ்டைல் அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து டெல்டா சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த மேக்னம் சிட்டி தான் ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ வி ஹாவ் அ ப்ரீகாஸ்ட் ஃபேக்ட்ரி செட்டப். ஸோ அதுலேயே நம்ம வந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி சைட்டில் வந்து அசெம்பிள் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப மாடர்னான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, நல்ல ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. ஸோ நாங்கள் எஸ்டிபி வாட்டர் இருக்குங்க. ஸோ வாட்டர் ரீசைக்ளிங் பண்ணுறோங்க. ரீசைக்கிள் பண்ணி உங்களுக்கு க்ரீனரிக்கெலாம் யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு சிட்டி கனெக்ஷன்லேயே கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். மற்ற ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு? எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்லா போயிட்டுருக்கு. சரிங்க. ரெடிங்களா? சாங்கண்ணா ரெடியா? ஸோ ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு 90 lakhs இருக்குங்க. ஸோ நம்ம வந்து அண்டர் 75 lakhs இருக்கிறோம். இதில் வந்து கோர்ட்யார்ட் கார்டன் இருக்குது. கோர்ட்யார்ட் கார்டன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் அண்ட் சீட்டிங் ஏரியாஸ். அதில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜிம் கொடுத்துருக்கோம், ஸ்கேட்டிங் ரிங்க் கொடுத்துருக்கோம். இந்த கிட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போது மோர் கான்ஃபிடென்ட்டாக விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேட்டிங் ரிங்க் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து கசிபோ பார்க் ஏரியா. பார்க்கில் நம்ம நீல்கிரிஸ் இந்த மாதிரி ஏரியாவில் தான் பார்க்கலாம். அது வந்து இங்கேயே நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா, நார்மலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஊஞ்சல் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்டு ரிஃப்ளெக்ஸாலஜி பாத்வே, அதாவது அக்குபஞ்சர் டைப்பில் 8 போடுற மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பர்கோலா கார்டனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இன்சைட் கம்யூனிட்டி. அவுட் சைட் கம்யூனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடமே ஒரு அம்யூனிட்டிஸ்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு லக்ஸரியாக ஒரு கஸ்டமர் வந்து ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நியர்பை ஆக்சஸ்லேயே வந்து பெட்டரான ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து ஆக்சசிபிலிட்டியில் இருக்குது. அது மாதிரி இடத்துல வீடு தான் முக்கியம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து அங்கே ப்ராப்பர் ட்ரெயினர் வச்சுருப்பாங்க, ப்ராப்பராக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த ஒரு என்னைக்கே ஒரு நாள் யூஸ் பண்ணும்போது பக்கத்தில் வீடு இருந்ததுன்னா அவங்க ஹைஜீனிக்காக யூஸும் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் எஃபெக்டிவாகவும் வச்சுக்கலாம். அதனால் டெய்லி யூசேஜுக்கான அம்யூனிட்டிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிவிட்டு குவாலிட்டியான லொக்கேஷனும் குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி பெட்டர் ப்ரைஸிங்கில் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிருக்கோம்.